சென்னை கொடுங்கையூர் பகுதியில் குப்பையில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் சென்னை மாநகராட்சியின் கவர்ச்சிகரமான திட்டம் சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? கொடுங்கையூரில் குப்பை எரிவுலைகளை அமைப்பதால் சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை மாநகராட்சி ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம் என்ற பெயரில் தனியார் பங்களிப்புடன் கழிவுகளை எரித்து மின்சாரம் தயாரிக்கும் குப்பை எரிவுலைகளை கொடுங்கையூர் பகுதியில் நிறுவ திட்டமிட்டுள்ளது. சுமார் 75 ஏக்கர் பரப்பளவில் செயல்படுத்தவுள்ள இத்திட்டம் சென்னை மாநகரின் திருவொற்றியூர் முதல் அண்ணாநகர் வரையிலான 8 பிரிவுகளில் சேகரிக்கப்படும் திடக்கழிவுகளையும் தென் சென்னையை உள்ளடக்கிய எஞ்சிய 7 பிரிவுகளின் மட்காத கழிவுகளையும் கையாளவிருப்பதாக ஒப்பந்த ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த திட்டத்தின் மூலமாக வடசென்னையில் உற்பத்தியாகும் திடக்கழிவுகளில் தோராயமாக 500 மெட்ரிக் டன் நெகிழி உள்ளிட்ட 2100 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் எரித்து அழிக்கப்படவிருக்கின்றன. திடக்கழிவுகளில் கலந்திருக்கும் அதிக எரிதிறன் கொண்ட நெகிழி, காகிதங்கள் உள்ளிட்ட பொருட்களை எரிக்கும் போது ஏற்படும் வெப்பத்தை பயன்படுத்தி பாய்லரில் இருக்கும் நீரை கொதிக்க செய்து நீராவியாக்கி அந்த எரிசக்தியை மின்சாரமாக மாற்றுவதையே கழிவிலிருந்து மின்சாரம் தயாரிப்பு என்கிறார்கள். கழிவுகள் எரித்தலை பொதுமைப்படுத்தி சாம்பலாக்குதல் என்று சொன்னாலும் அவற்றில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பத்தை பொறுத்து பைராலிசிஸ், கேசிபிகேஷன் என்ற பெயர்களில் இவை அழைக்கப்படுகின்றன. கொடுங்கையூரில் 33 கோடி ரூபாய் செலவில் திடக்கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது அறிவியல் ரீதியாக நல்ல விஷயமாக பார்க்கப்பட்டாலும் இதனால் சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பு ஏற்படும் என்று எச்சரிக்கின்றனர் சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர்கள். இது தொடர்பாக 212 அமைப்பினரை உள்ளடக்கி வடசென்னை வாசிகள் மற்றும் எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பு சார்பாக சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரனை சந்தித்து அவர்கள் மனு அளித்துள்ளனர். இதுகுறித்து பூவுலகின் நண்பர்கள் அமைப்பின் சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர் ஜியோடாமின் கூறுகையில், கழிவுகளிலிருந்து மின்சாரம் என்ற சொல்லாடல் கேட்பதற்கு கவர்ச்சிகரமானதாக இருந்தாலும் இது மிக மோசமான பின்வரும் சூழல் மற்றும் சமூக தாக்கங்களை உள்ளடக்கியது என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் குப்பை மேலாண்மையில் இந்தியாவிலே மிக மோசமான நகரங்களில் ஒன்றாக சென்னை மாநகராட்சி திகழ்ந்து வருகிறது. வட சென்னையில் இருக்கக்கூடிய கொடுங்கையூர் குப்பை கிடங்கு பகுதியில் எரித்து அழிப்பதற்கான குப்பை எரிவுலைகளை நிறுவுவதற்காக இந்த மாநகராட்சி திட்டமிட்டிருக்குது. இந்த கழிவுலேருந்து மின்சாரம் பெறப்போகிறோம் அப்படின்னு இந்த திட்டத்தை மாநகராட்சி முன்வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது மிக கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார சீர்கேடுகளை உள்ளடக்கியது அப்படின்னு பார்க்கலாம். இதில் இருந்து உமிழப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஒரு நாளைக்கு ஏறக்குறைய 8.9 லட்சம் கார்கள் எமிட் பண்ணக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுக்கு சமமானது. கொடுங்கையூர் குப்பை எரிவுலையில் 2000 மெட்ரிக் டன்கள் குப்பைகளை எரிப்பதன் மூலம் சுமார் 3400 மெட்ரிக் டன் கார்பனை ஒவ்வொரு நாளும் உமிழும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது 10 லட்சம் கார்களின் உமிழ்வுக்கு சமமாகும் என்பதால் சென்னை காலநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கை என சுற்றுச்சூழல் செயல்பாட்டாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த பின்னணியில் சென்னையிலும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அமையவிருக்கும் கழிவுகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை சென்னை மாநகராட்சி உடனடியாக கைவிட வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குப்பையை எரித்து அழிக்கிறது அப்படின்னு சொன்னோடனே குப்பை அப்படியே டிஸப்பியர் ஆகி காணாமல் போயிடும் அப்படிங்கிறது மாதிரி எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது. உண்மையிலே இது ஒவ்வொரு நாளும் 800 மெட்ரிக் டன் சாம்பலை உருவாக்கும். இந்த 800 மெட்ரிக் டன் நச்சு கழிவு சாம்பலை என்ன செய்ய போறீங்க அப்படின்னா இவங்க கிட்ட எந்த பதிலும் இல்லை. இதற்கு நாங்கள் பாதுகாப்பாக புதைச்சிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் சென்னை வெள்ளத்தில் மிதக்கக்கூடிய ஒரு சூழலில் எங்கே போய் இந்த நச்சு சாம்பலை பாதுகாப்பாக புதைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டயாக்சின், ஹெவி மெட்டல்ஸ், இது மாதிரியான விஷயங்கள் கர்ப்பிணி பெண்களையும் குழந்தைகளுக்கு கற்றல் குறைபாடு, புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை உருவாக்கக்கூடியது ஆதாரப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டிருக்குது. அப்படிங்கிற சூழலில் இதை உடனடியாக கைவிட வேண்டும் என்று மாநகராட்சியை கேட்டுக்கொள்கிறோம். கொடுங்கையூர் திட்டத்தை ராம்கி என்ற தனியார் நிறுவனம் எடுக்க விண்ணப்பித்துள்ளதாகவும் இந்த நிறுவனம் ஏற்கனவே டெல்லியில் குப்பைகளை சரியாக கையாளவில்லை என புகார் உள்ளதால் இத்திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும், குப்பைகளை எரிப்பதிலிருந்து வெளியாகும் நச்சுக்கள் பெண்கள், குழந்தைகளுக்கு புற்றுநோயை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளதாக எரிவுலையற்ற சென்னைக்கான கூட்டமைப்பை சேர்ந்த விஸ்வஜா வலியுறுத்தியுள்ளார். டெல்லி சாலிட் வேஸ்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் சொல்யூஷன்ஸ், ராம்கி சொல்யூஷன்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ அவங்க
கிரானிக்கா என்வாயன்மெண்டல் வயலேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆட்கள். டெல்லியில் வந்து இப்போ சமீபமாக வந்து ஒரு நியூயார்க் டைம்ஸில் வந்து வெளிவந்த ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 5 வருஷமாக வந்து அங்கே என்வாயன்மெண்டல் சாம்பிள்ஸ் எடுத்து மக்கள்கிட்ட பேசி என்ன தெரிய வந்ததுன்னா, அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த ராம்கி சொல்யூஷன்ஸ் நடத்துகிற இந்த ஓக்லா பிளான்ட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தினால. குறிப்பாக வெளியே வரக்கூடிய இந்த டயாக்சின்ஸ் அண்ட் ஃபியூரன்ஸ், ஹைட்ரஜன் குளோரைடு, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மக்களில் பாதிப்பை ஏற்படுத்துது. குறிப்பாக குழந்தைங்க, பெண்கள், இவங்களுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பை ஏற்படுத்துது. மேலை நாடுகளால் தோல்வியுறப்பட்ட திட்டத்தை குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் கவர்ச்சிகரமான திட்டம் என்ற பெயரில் கொடுங்கையூரில் சென்னை மாநகராட்சி செயல்படுத்த நினைப்பது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதே சுற்றுச்சூழல் ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் ஜெயலானி.